ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து டாக்டர் நித்யா அவங்க வந்து ஒரு பீடியாட்ரிக் இஎன்டி காம்ப்ரஹென்சிவ் இஎன்டி கேர் ஆரம்பிச்சிருக்காங்க எசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எல்லா விதமான இஎன்டி ப்ராப்ளம்ஸ், இயர் நோஸ் த்ரோட் அண்ட் ஏர்வே ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் டிசார்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரீட் பண்றாங்க வித் வெரி வெரி மினிமலி இன்வேசிவ் techniques. Doctor, you would like to explain about it to them? Yeah. So இது இப்போ நாங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் Ascent, the advanced care for all ENT problems. ஏன்னா ENTனா இயர், காது, மூக்கு, தொண்டை, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அது கூட ஏதாவது கழுத்துல ஏதாவது ஸ்வெல்லிங் அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மினிமல் இன்வேசிவ்னா அந்த பெரிய கட்ஸ் இல்லை, சின்னதா using endoscopes. Endoscope it will be like 1 mm to 4 mm. So அந்த ஸ்கோப் உள்ள விடும்போது நமக்கு உள்ள நல்லா தெரியும். So and the poor item, it is only like very small, like 2 mm 3 mm size da irukum. So cut avloda irukum, but ulla remove pandradella it will be major. So we use this minimally invasive techniques to treat all kinds of ENT problems. Adula enella irukuna all airway related problems. Ena மூச்சு குழல்ல ஏதாவது சுருக்கம் இருக்கு, அதனால அந்த கொஞ்சம் ஓடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் ஸ்ட்ரைடர் சொல்லுவோம், அப்படி ஏதாவது சத்தம் வருது. இல்லைன்னா அந்த ஃபீடிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு ஃபார் நியூ பார்ன்ஸ், இல்லைன்னா ஃபார் கிட்ஸ் அந்த ஃபீட் பண்ணும்போது கண்டினியூஸா இருமல் வருது, ரெக்கரண்டா செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வி டயக்னோஸ் வாட் இஸ் அ ப்ராப்ளம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அது இல்லாம ஹியரிங் லாஸ்னா காது கம்மியா கேக்குது, இட் மேபி பிறக்கும் போதே அப்படி பிறக்கலாம் சில பேர். அப்படின்னா வி கிவ் தி ஸ்பெஷலைஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ் நோன் அஸ் காக்லியர் இம்ப்ளான்ட்ஸ். அது இல்லாம சம் கிட்ஸ் அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு காது இருக்காது, பட் உள்ள இன்னர் இயர் இருக்கும், பட் அதுக்கு அவுட்டர் இருக்காது. ஸோ அதனாலே காசஸ் சம்திங் நோன் அஸ் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், அதுனா கொஞ்சம் காது கம்மியா கேட்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் டிவைசஸ் ஸோ தட் அவங்களோட ஹியரிங் நார்மலா வரும். அது மாதிரி we have other sleep disorders or any breathing issues, all services are provided by us. So இந்த ஃபெசிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கணும், இந்த செய்தியை வந்து தேவையான பேரண்ட்ஸ்க்கு பரப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் மினிமலா ட்ரீட் பண்ண முடியும். அதை முட்டை விட்டு வேடிக்கை பார்க்கறதுல அர்த்தமே இல்லை. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வரணும். ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. And we have also all departments, all pediatric specialized departments under one roof. So every kid gets the right treatment at the right time. So அது மேடம் சொன்ன மாதிரி ஏர்லியா டயக்னோஸ் பண்ணா நமக்கு சின்னதா ஏதாவது பண்ணா போதும். அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா தென் we have to go to other things. So earlier diagnose பண்றது is very important, especially for kids.